ஆடு திருடி சிறை சென்றவர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக்கும் விந்தையான தாவேக அரசு என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆடு திருடி சிறை சென்றவர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக்கும் விந்தையான தாவேக அரசு என இபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆடு திருடி சிறை சென்றவர் அரசு வழக்கறிஞர் ஆக்கும் விந்தையான அரசு தாவேக என இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. ஆடு திருடி சிறை சென்றவர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக்கும் விந்தையான அரசாக தமிழக வெற்றிக்கழக அரசு திகழ்கிறது என்பதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவித்தும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அனுபவமற்றவர் ஒருவர் கூடி மாடம் கட்டுவது போல் ஒரு ஆட்சியை தமிழக வெற்றிக் கழகத்தினர் அமைத்துள்ளார்கள். ஆனால் மாடத்தை எப்படி பராமரிப்பது என்றே தெரியாமல் திணறி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் வாயில் வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக இந்த அரசு அறிவித்துவிட்டு தற்போது அதனை எப்படி நிறைவேற்றுவது என்பது தெரியாமல் திணறி வருகிறார்கள். கடிவாளம் இல்லாத குதிரை போல் இந்த ஆட்சி தரிகிட்டு ஓடுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி எப்படி தட்டு தடுமாறி ஆட்சிக்கு வந்ததோ அதே போல கீழமை நீதிமன்றங்களின் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதி பரிபாலனமும் தடுமாறி கொண்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அரசியல் ரீதியிலான அரசு வழக்கறிஞர்கள் அனைவருமே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே விலகிவிட்டார்கள் என்று தெரிகிறது. அந்த இடங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க பல லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லவில்லை. தமிழக வெற்றிக் கழக கட்சியை சார்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவரே நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் இல்லாத காரணத்தினால் விசாரணைகள் பாதிக்கப்படுகின்றன. உதாரணமாக ஒரு மாவட்ட நீதிபதி விசாரணைக்கு வந்த சாட்சியங்களிடம் அரசு தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யாததால் மீண்டும் அவரை நீதிமன்றத்திற்கு வரவழைப்பதற்காக அவருக்கு பயணப்படி வழங்க அரசுக்கு உத்தரவிடும்படி என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதே போன்று பல்வேறு வழக்குகளையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த அறிக்கையில அரசு நிர்வாகத்திற்கு பொய்க்கால் குதிரை ஆட்சியாளர்கள் புதியவர்கள் என்பதை மாற்றத்திற்கில்லை. எனவே அனுபவமிக்க சட்டத்துறையினரை அணுகி உடனடியாக அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்பதாகவும் அதே போன்று அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு இந்த பணம் தருவதாக வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டிற்கு கண்டனம் தெரிவித்தும் தனது கண்டன அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாலதி, ஜெயலானி, தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.